லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம் சின்ன. இந்த சட்டமன்றம் நிகழ்ச்சிகள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து பண்ணது தான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதுக்கு ஒவ்வொருவரும் ஒரு தரப்பை பதில் சொல்கிறாங்க. இந்த ரத்து நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லாத நம்ம நேற்றே பேசினோம்ல, இந்த ரத்து கொண்டாடப்பட வேண்டியது. பாகுபலி படத்தில் சாமியை இங்கே வந்துடுச்சுடா கொண்டாடுங்க மாதிரி விவசாயிகள் கொண்டாட்டமாக இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு பேரழிவு நிறுத்தப்பட்டிருக்குது, அதனால மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் லபோ திபோன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அது வேற என்ன, அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க. ஒரு நிறுவனம், ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம், அதனுடைய பேர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும் பேசு பொருளாக மாறுது. ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனம் உட்பட பல்வேறு திமுகவுடைய பினாமிகள், பல பேருடைய ஆட்கள் அது அங்கே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதுங்கிறது. நிலங்களை வாங்கி போட்டு குவிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா அது இல்லை அப்படிங்கும்போது ஐயையோ போச்சே அப்படின்ட்டு அந்த நிலைமையில் இருக்காங்க. அதனால கதறலாக இருக்குது. மற்ற எல்லாருமே பரந்தூர் விமான நிலையம் ரத்தான விஷயத்தில் வேற யாருமே வருத்தப்படல. எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. வெறும் திமுக கூடாரம் மட்டும்தான் கதறுது. அப்போன்னா இவங்க கதறாங்கன்னா எவ்வளோ இருக்குது? இதற்கு எல்லாம் ஸ்டாலின் நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வெறும் அற்ப காரணங்களுக்காக இந்த மாதிரியான திட்டங்களை ரத்து செய்வது என்பது தொழில் இதை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தை அற்ப காரணம் என்று சொல்றாங்க. அவங்க அந்த ஒப்பீடு எப்படி இருக்கு? அப்போ ஒப்பீடு அவங்களுடைய ராஜா டிஆர் பாலு அவங்க கதறாப்ல என்ன? அப்போ என்ன நடந்திருக்கு? என்ன ஃப்ளைட்ல வாங்குற இந்த நேரம் இப்படி பண்ண என்ன பண்றது? அப்போ இவர்களுடைய தொழில் முதலீடு, இவர்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் என்ன லெவல்ல இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது உண்மையிலே விஜய் செய்தது ஒரு சிறப்பான சம்பவம் தான் அப்படிங்கிறத விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்துன்னு அறிவிச்ச பத்திரல, அதுக்கு திமுக கதறது இல்லை, அங்கதான் தெரியுது. அப்போ விஜய் தொட்ட இடம் சாதாரண இடம் இல்லை அப்படிங்கிறது தான் இது. உண்மையிலே சிறப்பான சம்பவம் தான், சரியான நடவடிக்கை, எல்லாருமே கொண்டாட்டமா இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, இந்த மாதிரி ரத்து பண்ணிட்டாரு, விவசாயிகளுக்கு நல்லது, எல்லாம் ஓகே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இப்போ இந்தியாவிலேயே இருக்கிற ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட் கொஞ்சம் பெஸ்ட்டு ஏர்போர்ட் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவரும் பேசியிருக்காரு. இன்னொரு ஏர்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதனால் தொழில் முனைவர்கள் வர்றதுக்கான குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும். அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. நமக்கு கன்ஃபார்ம் தேவை. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு சென்னை ஏர்போர்ட்டை பயன்படுத்திடும். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. நமக்கு புதுசாக ஒன்று வேணும். நீங்கள் சும்மா அரசியல் காரணங்களுக்காக ஜஸ்ட் லைக் தட் மாதிரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு பொதுமக்களும் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. ஒரு பெரிய திட்டங்களை ஏன் ரத்து பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லாதான், அதாவது எந்த இடத்துல எந்த திட்டம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதனுடைய ஆதரவு நிலைப்பாடும் மறுப்பு நிலைப்பாடையும் எடுக்கணும். எங்கே கொண்டு வந்தாலும் அது எதிர்ப்பு சக்திகள் இருக்க தானே செய்யும். அதுக்கு அடுத்து இந்த ஆட்சியோட பிரச்சனை அது. அவர்களுக்கான சரியான இடத்தை தேர்வு பண்ணி அவர்கள் கொண்டு வரட்டும். அந்த இடம் பொருத்தமான இடமா இருந்தால் விமான நிலையம் வரப்போகுது, மக்கள் ஏற்றுக்கிட போகிறாங்க. இப்போ பரந்தூரில் வரக்கூடாது அப்படிங்கிறது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்குது. அவர் நிலத்தை பறிக்கிறாங்க. அதில் சுவாரஸ்யம், அதாவது பரந்தூரில் தான் விஜயோடைய பயணம், அரசியல் பயணம் ஆரம்பிக்குது. அந்த பரந்தூர் சம்பவமே பெரும் சம்பவமாக மாறுது. அங்கே ஒரு பையன் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டான். அந்த காணொலியை பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அந்த காணொலிக்காக போன ஒருத்தர் திரும்ப ராகுல், அந்த பையன் பேரு, அந்த பையனுடைய திரும்ப இப்போ மறுபடியும் நன்றி தெரிவிக்கிறது ஒண்ணு, அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டவரே அதை ரத்து பண்ற நிலைமைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. நினைச்சே பார்க்க முடியல. அப்போ எல்லாமே மிராக்கலா இருக்கு, எல்லாமே அதிரடியானதா இருக்கு, எல்லாமே என்ன ஃபிக்ஸ் செய்யப்பட்டதா என்னன்னு தெரியல, அப்படியான ஒரு அதிரடியா இருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் இந்த பக்கம் தாவேக்கு, அந்த பக்கம் அதிமுக, திமுக 2 பேரும் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்டின் அவர்களோ, வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், அப்புறம் பூண்டி கலைவாணன், இவங்களாம் அங்கேருந்து மிரட்டுறது, சபாநாயகர் இடத்துலையே இவங்க பேசுறது, கத்துறது, கூச்சலிடுறது, இடத்துல போய் உக்காருன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான இந்த செயல்பாடுகள் பார்க்கவே இப்போ தாவேக்காக எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லைவ் விஜயை சட்டமன்றத்தில் பாதுகாப்பது பாதுகாவலர்கள் கிடையாது. விஜய்யோ அல்லது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை, சபாநாயகரை பாதுகாப்பது சட்டமன்றத்தின் நேரடி ஒளிபரப்பான லைவ் ஒரு டெக்னாலஜி இவர்களை பாதுகாக்கிறது.
இப்ப மக்கள் பார்க்கறாங்கல்ல. மக்கள் பார்க்குறாங்கல்ல. இவர்களுடைய வண்டவாளம் என்னென்ன திமுககாரங்க, கூட்டணி கட்சி அவங்க எல்லாமே இந்த சட்டமன்றத்தை இது நாள் வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் சட்டமன்றத்தை எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியும். பதிலுக்கு வந்து சேகர் பாபு கருணாநிதி அடிக்க போனதெல்லாம் வந்து நம்ம செய்தி ஊடகங்களில் இப்போ பத்திரிகைகளில் பார்க்குறோம். இது புகைப்படம் இதாக தான் இருந்துச்சு. ஆனால் லைவாக இந்த டெக்னாலஜி வரப்போய் இன்னைக்கு திமுக வந்து இந்த லைவ் இடத்துல இப்படி அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னா, லைவ் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அப்போ சட்டமன்றத்தில் அவர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி அடாவடித்தனங்களை செஞ்சு பழக்கப்பட்டவர்கள் என்பதால் மிரட்டி பார்க்குறாங்க. இதை வந்து எப்படி இது பண்ண முடியும்? அப்போ மக்கள் ஒரே ஒரு நல்ல விஷயம், இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. அதுக்கு விஜய்ங்கிற ஒரு நபர் உள்ள ஒரு திரைபிம்பம் உள்ளே போனது. அதனால் சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வு என்னங்கிறத பொதுமக்கள் பார்க்குறாங்க. பொதுமக்கள் பார்ப்பதனால் தீய சக்தி திமுகவுடைய இந்த சட்டமன்ற நேரத்தில் இவர்கள் பண்ணுற அடாவடிகள்லாம் மக்களுக்கு பதிவாகுது. ஏற்கனவே இந்த மாதிரி அடாவடித்தனங்கள் பண்ணனால ராஜ்மோகன் அதையும் சொல்றாரு. ஆமா, பண்ணனால தான் உங்களை அங்க உட்கார வச்சிருக்காங்க. இனிமே அடுத்தது இங்க உட்கார வைக்க மாட்டாங்க, வெளியே உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இவர்களுடைய அடாவடித்தனங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த டெக்னாலஜிங்கிறது தான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டெக்னாலஜி வந்து தான் இவர்கள்லாம் புதியவர்கள் இல்லை, தவைக்க உறுப்பினர்கள் புதியவர்கள். இவர்களுக்கு இந்த கைகலப்பு சலசலப்பு இதெல்லாம் வந்து இது இல்லை. உள்ளே அடிச்சிட்டாங்க சார், அடிச்சிட்டாங்க, விஜயை அடிச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? உள்ள அடிச்சுட்டு வெளியே வந்து சட்டையை கிழிச்சு விட்டுட்டு பாருங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள், லைவ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? மக்கள் நம்ம அதை தான் நம்புவாங்க. ஆனால் இன்னைக்கு லைவ் இருக்க போய் இவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். இதை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த வகையில் லைவை தொடர்ந்து இது வந்து தொடரணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த லைவை இவர்களுடைய இந்த அடாவடித்தனங்களை மக்கள் பார்வைக்கு செல்வது அவசியமானது. அதனால் இந்த லைவை கட் பண்ணுறதை எந்த வகையிலும் நிறுத்திடக்கூடாது. சபாநாயகர் அவர்கள் இதில் உறுதியாக இருக்கணும். தாவேக்காவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் வந்து முஸ்தபா மற்றும் வந்து ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் வந்து கலைஞர் அவர்களை வந்து இஸ்லாமியர்களை குறித்து தவறாக சித்தரிக்கும் விதத்தில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசி அது இப்போ ஒரு விவாத பொருளாக இருக்குன்னு அது வந்து. ஆனால் அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு விவாத பொருளாக இல்லை. அதான் அதை வந்து முதலாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வலிமை இருக்குது. எடுத்த உடனே அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை முத்திரை குத்துவதற்குல்ல. எல்லா சாதியிலும் எல்லா மதத்திலும் எல்லா மொழியிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் பொதுமையாக வந்து அதை நீங்கள் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறதுக்குல்ல, அது மிக மிக தவறானது. இதை வந்து சட்டமன்றத்தில் முதலாக பதிவு செய்தவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு தடாரையும் நம்மகிட்ட வந்து பலமுறை நேர்காணல் கொடுத்ததிலே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அது வந்து விவாத பொருளாக மாறுது. பொதுவாக இதெல்லாம் செஞ்சுவிட்டு அதில் ஒரு நாசுக்காக வந்து சில வார்த்தை பிரயோகங்களை கருணாநிதி வந்து இருபொருளில் வந்து வார்த்தை விளையாடுவார். அப்படி சொல்லலையே, இப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றிக்கலாம். நேரடி பொருள் அதை இந்திய என்றால் திருடன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப மாற்றி இல்லை அது மனம் கவரக்கூடிய திருடன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு மாற்றிக்கிடுறது. அந்த மாதிரி வார்த்தை விளையாடுவார். அப்படி இஸ்லாமியர்கள் அந்த கோவை குண்டுவெடிப்பை ஒட்டி அவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக சொல்லுவாங்க. அது விமர்சனத்துக்குரியதாக இருந்தது. இன்றைக்கி அது பேசுபொருளாக மாறுது. ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஆனால் கொஞ்சம் கூட கூச்சி இல்லாமல் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்பதை நம்ப வைப்பார்கள் அவர்கள். அவர்கள் ஆளை வைத்தே பேச. ஆமாம், அவங்கள வச்சு அதே மாதிரி தான் அட்டவணை பிரிவினர் இருக்கும். அவர்களுக்கு எதிரான அவ்வளோ நம்ம சொல்றதுக்கு என்ன, திருமாவளவன் சொல்வார் கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்படி சூப்பரா அடுக்கு மொழியில பேசுவார். அப்பா என்ன வார்த்தை. ஆனால் பின்னாடி அதே திருமாவை வந்து கருணாநிதியுடைய பாவ மூட்டைகளை தூக்கி சுமக்கிறதுக்கான ஆளாகவும் மாற்றுவாங்க. அதையும் செய்வாங்க. அப்படி பின்னாடி அந்த அட்டவணை பிரிவினரை தங்களுக்கு சாதகமான அவர்கள் நம்ப வைக்கிறது. உங்களுக்கு பாதுகாவலர் நாங்கள் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இவர்களை சிறுபான்மையினர்னு சொல்லி ஒரு முத்திரை. முதல்ல யார் சிறுபான்மைங்க கேள்வி வருது. எப்படி சிறுபான்மைன்னு சொல்வீங்க? அவங்கள கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தான். இந்த வார்த்தை, இந்த சிறுபான்மைங்கிற வார்த்தை, இந்த தாழ்த்தப்பட்டவர்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லே வந்து அவர்களுக்கு வந்து அந்த ஒரு நம்ம வந்து அதிகமா இருக்குன்றதே கிடையாது. இப்போ கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் அவர்கள் மொழியின் சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பான்மையான தமிழ் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, தமிழ் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையில் இல்லை மத இதன் அடிப்படையில் உளவியல் ரீதியாக நம்ம குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிறது. அதே மாதிரி இவங்க அட்டவணை பிரிவினருக்கு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் சொல்றது. அவங்க எந்த வகையில் தாழ்த்தப்பட்டான்? அவங்க இதில் படித்தவங்க மேலே இல்லை, கோடீஸ்வரன் இல்லை, இது இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சூட்டுவது ஷெட்யூல் கேட்டகரிங்கிற வார்த்தையை இங்கே உள்ள திருட்டு பயல்கள் வந்து மொழிபெயர்க்கு திராவிட அரசியல் சமூக நீதினு பேசிட்டு அது எப்படி மொழிபெயர்க்கிறாங்க?
தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதிராவிடர் அப்படிங்கிற அவர்களுக்கு தேவையான இது, இவர்களுக்கு ஆதிராவிடர் மொழிபெயர்த்தீங்கன்னா பிசியை பாதிராவிடர்னு வச்சிருக்கணும், எம்பிசியை மிகவும் பின்தங்கிய பாதிராவிடர்னு வச்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் செய்யலை, இவர்கள் மட்டும் செஞ்சாங்க. இன்றைக்கி இது விஜயுடைய வரவுக்கு பிறகு அந்த இதுவும் ஒழிக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளில் அரசியல் இருக்குது. அந்த இதில் இவர் சொன்னது அப்படிங்கிறது கடுமையான விமர்சனம் வருது. காலம் கடந்த பிறகு மாதிரி இப்போ இன்றைக்கு அதையும் தாண்டி திராவிடம் வந்து நிறைய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்குல்ல. பாதுகாப்பதாக நாங்கள் சொல்வோம். இவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பார்கள். குஜராத் கலவரத்தை ஒட்டி நாடாளுமன்றத்தில் இந்த பாஜக அரசை பாதுகாத்தவர்கள் இவர்கள் தான். அதை வந்து காமராஜுங்கிறவர் வந்து ஒரு புத்தகமாகவே நாடாளுமன்றத்தில் இவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத ஒரு புத்தகமாகவே போட்டிருக்காரு. இப்படி வந்து வெளி தோற்றத்துக்கு இப்படி நாங்கள் இஸ்லாமியில் பாதுகாவலர்களாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் வந்து சங்கிகளோட தான் அரசியல் இருக்கும். சங்கிகளுடைய அரசை 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்து இன்று நாடு முழுக்க பாஜக பாசிச பாஜக வளர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம் திமுக. ஜெயலலிதா அவர்கள் செய்த தவறை அப்படியே நீக்கி 13வது நாள்லேயே எத்தனை நாள்லேயே முடிச்சு விட்டாங்க அந்த அம்மா. ஆனால் இவர்கள் அதை பாதுகாத்து அந்த ஆட்சியை முழுமையாக நடைபெறுவதற்கு இவர்கள் தான் துணை புரிந்தார். கேட்டால் நாங்கள் பெரியார் சமூக நீதினு எல்லா உருட்டுவாங்க. ஆக இன்றைக்கு வரலாறு மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் அமைப்புகள் இருப்பாங்க, கொஞ்சம் திமுக மட்டும் இல்லை, திமுக தான் எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சது. சொன்னாரா இல்லையா, இது பேசினாரா இல்லையா, சட்டமன்றத்தில் இந்த பொருள் போட அவர் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு விவாத பொருள் ஆகுறது நல்ல விஷயம். அப்போ நிறைவா இதுக்கு முன்னாடி சட்டமன்றம்லாம் நிரப்பும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி டிபேட் பண்ணுவாங்க, இதில் எது சரி எது தவறு எது அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் வந்து என்னதான் அரசியல் சார்ந்து மாற்றங்களை கொடுத்தாலும் அதை பற்றி நம்ம பேசினாலும் மக்கள் சார்ந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. இப்போ வேற ஏதாவது பேசி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் பேசுகிற அளவுக்கு பேசலாம் இல்லையா? இல்லை, அதான் சட்டமன்றத்தை லைவில் நம்ம பார்க்குறோம்ல. ஏதோ பள்ளிக்கூடத்தில் வந்து 1ஆம் 2ஆம் படிக்கிற பசங்களை அங்கே உட்காரு, நீ உட்காரு, உன் சீட்டில் உட்காரு, உன் இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அவனை சேட்டை பண்ணாத, அவனை அடிக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்குது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிறது தான். இன்றைக்கு புதிய ஆட்சி வந்திருக்கு. இவர்கள் ஆட்சியை இழந்த பல்லு பிடுங்கப்பட்ட பாம்புகளாக இருக்காங்க. அப்போ அந்த வேதனை சட்டமன்றம் நடத்த விடாமல் பண்ணுறதே கூட உங்களுடைய அதான் அரசியல். இவர்களை வந்து வெறியேற்றி ஆளுங்கட்சி தரப்பை வந்து சீண்டி ஏதாவது ஒரு வகையில் கலைபரமாக மாற்றுறதுக்கு திமுக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, எதிர்த்தரப்பும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக மட்டும் கிடையாது, எதிர்த்தரப்பில் அதிமுகவும் இருக்காங்க, மற்றவர்களும் இருக்காங்க, எதிரணியில் உட்காந்துருக்காங்கல்ல. இப்போ இந்த நிலையை மாற்றணும். உண்மையில் இவர்கள் விரிக்கிற வலைக்கு வந்து தாவைக்காவினர் பலியாயிடக்கூடாது. அவர்கள் சரியாக மக்கள் பிரச்சனையை, கிடைத்த வாய்ப்பு, உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு, தமிழக மக்கள் இது ஒரு நாள் வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை யாருக்குமே கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துங்க. மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் போய் பேசுங்க. அதுக்கு தான் உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதை பேசுங்க. அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு பண்ணுங்க. உங்களை தேர்வு பண்ணி உங்கள் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பாருங்கள். ஆனால் இவர்கள் எதிர்த்தரப்புமே அதை செய்யணும், அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு வகையில் பண்ணி நம்ம வந்து சலசலப்பு பண்ணி வெட்டி விவாதங்களாக வந்து அந்த உரையாடல்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. ஒவ்வொரு நாள் சட்டமன்ற நிகழ்வுக்கும் ஏகப்பட்ட தொகைகள் வந்து செலவாகுது. ஒட்டுமொத்தமாக அந்த முழுக்க கூட்டத்தொடர் முழுக்க அவ்வளோ செலவு செய்யப்படுது. இப்படி இவர்கள் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டுறதை பார்க்குறதுக்கா? அப்போ நல்ல விவாதங்களை செய்யுங்க. உங்களை தேர்தலில் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க, உங்களை வெற்றி பெற வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்ய வேண்டியது அவசியமானது. ஓகே, மீண்டும் நிகழ்வு சந்திப்போம். நன்றி.